அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு வரோம். அதுமாரி ஒரு +2 முடிக்கிற மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வராங்க. ஒவ்வொரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட எல்லா நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ ஒரு பர்டிகுலர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி தான் பேச போகிறோம். அது என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரிபிள்இனா அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அமிர்தா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான ஒரு நுழைவுத் தேர்வுகளாக வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த நுழைவுத் தேர்வை எழுதுறது மூலமாக நீங்கள் அமிர்தா யூனிவர்சிட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 இடங்களில் வந்து இன்றைக்கி தேதிக்கு இவங்க வந்து கல்லூரிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான கோர்சஸ் நடத்துகிறாங்க, எப்படி இவங்களோட அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, இது மாதிரி A to Z டீட்டெயில்ஸாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அமிர்தா யூனிவர்சிட்டியிலேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதாவது நீங்கள் இங்கே இன்ஜினியரிங் படிக்கிறதுனாலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அட் த சேம் டைம் லைஃப் சயின்சஸ், அக்ரிகல்ச்சர், மெடிக்கல் சயின்சஸ் படிக்கிறதுக்கும் AEEL அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னெல்லாம் கோர்சஸ் நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கில் பிடெக் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் AI, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் சைபர் செக்யூரிட்டி, ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், AI அண்ட் டேட்டா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் இன்ஜினியரிங், அதே மாதிரி AI டேட்டா சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், தென் ECE, தென் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே AI அண்ட் டேட்டா சயின்ஸில் அட்டானமஸ் ஏஜென்ட்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சிஸ்டம், AI அண்ட் டேட்டா சயின்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் கூடுதலாக அவங்க வேறு என்னென்னலாம் கோர்சஸ் நடத்துகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலுமே இவங்க வந்து வரிசையாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து மொத்தம் இவங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமிர்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறது மூலமாக இவங்களோட கேம்பஸஸில் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட கேம்பஸஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமராவதி, அதாவது ஆந்திர பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா அமராவதியில் வந்து இருக்குது. கேரளாவில் வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அமிர்தபுரி கேம்பஸ் இருக்குதுங்க. அதேமாதிரி கர்நாடகாவில் பெங்களூர் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்குது. முக்கியமான கேம்பஸ் கோயம்புத்தூர், தென் ஃபரிதாபாத், கேரளாவில் கொச்சியில் இருக்குது. தென் கர்நாடகாவில் மைசூரு, தென் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவில் ஒரு கேம்பஸ், ப்ளஸ் ஹரித்வாரில் ஒரு கேம்பஸ் வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் வேணுங்கிறப்ப இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த கோர்ஸில் வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள் அப்படிங்கிற அப்ளைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. என்ன விண்டோ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின எல்லா விஷயங்களும் இந்த விண்டோவில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1க்கான அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஃபேஸ் 1க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து ஜனவரி 2026 15ஆம் தேதி வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா 15ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணுங்கிறாங்க. அதுமாதிரி நீங்களே எக்ஸாம் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாம். அது வந்து ஜனவரி 10ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் டேட்ஸுங்கிறது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ளே நடக்க போகிறதா இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட் 1 மட்டும். ஸோ இதில் வந்து இவங்களோட எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாமே இவங்க கொடுத்துருக்குறாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 2.5 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை கொஷின்ஸுங்கிறது வந்து பார்த்தோம் அவங்க பட்சத்தில் மேக்ஸ்லேருந்து ஒரு 40 கொஷின்ஸ் வந்து இவங்க கேட்க போகிறாங்க. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 25 கொஷின்ஸ், கெமிஸ்ட்ரியில் வந்து ஒரு 20 கொஸ்டின், ஆப்டிடியூட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஒரு 10 கொஸ்டின்ஸ், ப்ளஸ் இங்கிலீஷில் 5 கொஸ்டின்ஸ்னு சொல்லி மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தால் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் கொடுக்குறாங்க. ஆன்சர் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து -1 வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்ங்கிறது 300 மார்க்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸாம்ங்கிறது நடக்க போகுது. ஸோ இவங்களுடைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா AEEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணியும் இல்லை JEE மெயின்ஸில் நல்ல ஸ்கோர் வாங்குறத பொறுத்தும் வந்து
இவங்க வந்து தர்றாங்க. கிட்டத்தட்ட 70% ஆஃப் சீட்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் தான் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. 30% ஆஃப் சீட்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் ஸ்காலர்ஷிப் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் புக்குன்னு கொடுத்து இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோட டோட்டல் ப்ரௌச்சருங்கிறது வரும். அதே மாதிரி நீங்கள் இந்த AEEE அண்ட் JEE எக்ஸாம் சொல்லி அப்ளை பண்ணுறவங்களுக்கான ஒரு மார்க் எக்ஸாமுங்கிறதும் வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. அதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கான ஒரு விண்டோவாக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுனாலும் எழுதலாம், இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதுறனாலும் எழுதலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. தென் இதில் வந்து வேறு என்ன சொல்லிக்கான்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்லாம் யாருமே கிடையாது. பியூர்லி அட்மிஷன்ஸுங்கிறது அமிர்தா யூனிவர்சிட்டி வழியாக மட்டும் தான் நடக்கும். ஸோ எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்டையும் வந்து நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த கல்லூரியோட டீட்டெயில்ஸ், அதாவது NARF ரேங்கிங், NACல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க, UGCயில் கேட்டகரி 1 வாங்கியிருக்கிறாங்க, ரேங்கிங் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இவங்க வந்து கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ ஓவர் வியூவில் வந்து AEEE பற்றின பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா முக்கியமாக வந்து நம்ம பார்க்க வேண்டியது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பாக ஜூலை 2004 ஜூலை 1 2010 ஜூன் 30 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாங்கிறாங்க. அதேமாதிரி நீங்கள் கம்பல்சரி 12th 60% மார்க்ஸ் இன் மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, அதே மாதிரி மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் இன் மேக்ஸ் வந்து வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்டோட போர்டையும் வந்து இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி CBSE ப்ளஸ் ISC இது எல்லா பேட்டர்ன்ஸையுமே இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. அதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த அமிர்தாவோட வெப்சைட் AEEE. இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் போகணும், AEEE.amirtha.edu அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. ஸோ இவங்க மொத்தம் வந்து பார்த்தவங்கிற பட்சத்தில் 8 கேம்பஸில் வந்து இன்ஜினியரிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த 8 கேம்பஸில் என்ன மாதிரியான கோர்சஸ்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இப்போ ஃபஸ்ட் இங்கே நீங்கள் பார்க்குறது அமராவதி, அதுமாதிரி அமிர்தபுரியில் என்னென்ன கோர்சஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு மெயினாக கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 17 கோர்சஸ் வரைக்கும் வந்து இவங்க கொடுக்குறாங்க. CSE, ECE, CSEயில் AI, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, CCE, AI அண்ட் டேட்டா சயின்ஸ், AI அண்ட் டேட்டா சயின்ஸில் மெடிக்கல் இன்ஜினியரிங், AI அண்ட் டேட்டா சயின்ஸில் அட்டானமஸ் ஏஜென்ட்ஸ் அண்டு ரோபோட்டிக் சிஸ்டம்ஸ், அதேமாதிரி AI அண்ட் டேட்டா சிஸ்டம்ஸில் குவாண்டம் டெக்னாலஜி, சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூரிட்டி, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க. ஸோ மாணவர்கள் யாரெல்லாம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வேணுமோ நீங்கள் வந்து AEEE.amirtha.edu வெப்சைட்டில் போய்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸுங்கிறது 1300 rupees வரைக்கும் இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த ஹேண்ட் புக்கில் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஹேண்ட் புக்கில் என்ன சார்ஜஸ் இதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி AEEE சம்மந்தப்பட்ட ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்க்கும் இங்கே தனியாக வந்து இவங்க கொடுத்துட்றாங்க. ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, என்னென்ன கேள்விகள்லாம் இதில் இருக்குதோ அது எல்லாமே இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களோட வெப்சைட்டில் ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்குதோ அமிர்தா சம்மந்தமாக இது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான நுழைவுத் தேர்வுகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கவுன்சிலிங் ப்ராசஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.